அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலையும் இல்லைன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இல்லைனா வீடியோஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கோம். தேதி பார்த்திங்கன்னா 16/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி. இன்றைக்கி ஆடியோட கடைசி நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்குது. திதி பார்த்திங்கன்னா காலையில் 9:40 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. ஏகாதசி விரதம் இருக்கிறதும் நல்லது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 12:40 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது. பகல் 12:40 வரைக்கும் அமிர்த யோகமும் அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரத்தில் பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி வரலட்சுமி விரதம், பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு நல்லது. சுப முகூர்த்த நாளாக இருக்குது. சுப காரியங்களை செய்யறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. துர்க்கைக்கு விளக்கு போடுறது இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. நாளைக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:15 1:15 வரை இருக்குது. மாலை 4:45 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மதியம் 1:45 2:45 வரை இருக்குது. மாலை 6:30 7:30 வரை இருக்குது. இப்போ பூராட நட்சத்திரம் ஆக்சுவலாக மூல நட்சத்திரத்துக்கு நேற்று சொல்லியாச்சு. பூராட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அதாவது கணிதமோ சயின்ஸோ படிக்கிறதுக்கும், கடனை தீர்க்கிறதுக்கு, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க ஏற்ற நாளாக இருக்குது. துவாதசி திதியில் பார்த்திங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் பெறத்துக்கும், அதே மாதிரி சந்தோஷத்துக்கான செலவுகள், நன்கொடைகள் தரது, நிலையுள்ள செயல்களை அனைத்தும் இந்த துவாதசி திதியில் செய்யலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க சுபயோகமாக தான் இருக்குது. எல்லா ராசிக்கும் பார்த்து போகலாம். இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு பெருமை, மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு பந்தயம், கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு அசதி, மகர ராசிக்கு மரியாதை, கும்ப ராசிக்கு இரக்கம், மீன ராசிக்கு அன்பு. இப்போது இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்திங்கன்னா சந்திரனோட இடத்த வச்சு சொல்கிறதுனால அது சந்திரனோட பலனாக இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவும் செலவும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அது தாமதமாக கிடைச்சாலும் பிரச்சனை எதுவும் இருக்காது. வேலை செய்கிற இடங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலனாக இருக்கும். வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்கனமாக இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு உங்களுக்கு ஆறுதலையும் தரும், நன்மையும் செய்யும். தியானம் செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் மூழ்கி வேலை செய்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட அறிவாற்றலை பயன்படுத்தி இன்றைக்கி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது நல்லது. எந்த ஒரு அவசரமான முடிவும் எடுக்க வேண்டாம். சாதகமான பலன் எதுவும் இல்லை, இருந்தாலும் கெடுதல் பலனும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவுகளும் இருக்குது. இருந்தாலும் பரிவர்த்தனையை சிறப்பான முறையில் செய்ய வேண்டியது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஆவணங்களை வேலையில் தொழிலில் ஆவணங்களை பத்திரமா வச்சுக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமையத்துக்கு உங்கள் கையில் இருக்குது. பொறுமையாக நாளாக கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். எந்த விஷயத்துலையும் அடுத்தவங்கள நம்பி புதிய முயற்சிகள்லையோ இல்லை அவங்கள நம்பி வேலை கொடுக்கறதோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளில் நீங்களோ கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பலனை அளிக்கும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது. ஓய்வு எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் மகிழ்ச்சியான நாளாக கிடையாது. தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்ககிட்ட யாருக்கிட்டேயும் பொறுப்பை கொடுக்க வேண்டாம். உங்களோட வேலையை நீங்கள் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அவசியம். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சலோ இல்லைன்னா தோல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன காரணமோ அதை செய்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போங்க. உங்களோட வளர்ச்சி இன்றைக்கி நல்லாவே தெரியும். பயனுள்ள விதத்தில் உங்களோட செயல்களில் பங்கு கொண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறலாம். இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. உடல்நிலை சீராகும். கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கிறது சந்தோஷத்தை தரும். ஆக மொத்தம் இன்றைக்கி சாதகமாகவே இருக்குது நாள். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு பலனை தரும். பேரையும் பாராட்டியும் பெற்றுத்தரக்கூடிய விதமாக இருக்குது. சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட உற்சாகத்தையும் காதல் உணர்வையும் இன்றைக்கி சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படும். இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆன்மீகத்துக்காக தொண்டு செய்கிறதுக்கு நல்ல ஒரு பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது திருப்தியை தரும். அதே மாதிரி செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு முயற்சி அதிக அளவில் செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை உங்களுக்கு உண்டான வகையில் கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு ஆர்வமும் துடிப்பும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நண்பர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க. சிலருக்கு புதிய இடம் வாங்கிறதோ பொருள் வாங்கிறதோ அதற்குண்டான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் எல்லாமே வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்குது. உங்களுக்கு புதுசாக அறிவாற்றலும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு தெளிவான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட தொழில் சார்ந்த அணுகுமுறை நல்லாவே இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக எல்லா வேலையும் செய்வீங்க. சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட வேலைகளையும் தரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்கும். சந்தோஷம் கூடும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு குடும்பத்தோடு இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சாதகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா பல இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு போதிய பணம் இருக்கும். செலவுகள் போக மீதியை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கி நாளை ஜாலியாக உங்களோட விருப்பப்படி கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி கன்னிராசிக்கு ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது. சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்குது. குடும்பத்தில் பசங்க வழியில் சின்னது நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது. சாதகமான பலன் இருக்கும். கலவையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட எதிர்பாராமல் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி ஆடம்பர செலவில் குறைக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாள் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதோ யோகா செய்கிறதோ நல்லது. அமைதியாக மனசை வச்சுக்கிறது இன்றைக்கி நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட திறமையும் உங்களோட திறனையும் பயன்படுத்தி இன்றைக்கி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எதிர்காலத்தை முன்னேற்ற குறித்து கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். தொணக்கூட இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது. அமைதியாக போகிறது நல்லது. பிரச்சனைகளை எதுவும் பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. தொலைச்சிட்டு பின்னாடி தேட வேண்டாம். பார்த்து நிதானமாக செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையணுன்னா உங்கள்கிட்ட நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறதும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சின்னதாக டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. நிம்மதி தேடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமும் பொறுமையும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி கலவையான நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சந்தோஷமான சில தருணங்களும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தடைகள் நிறைய இருக்குது. ஆனாலும் தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிக முயற்சி செஞ்சு கடின முயற்சி செஞ்சு உங்களோட காரியங்களை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். மனசை தளர விடாமல் செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விட்டு கொடுத்து போகிறதோ இந்த நாளில் அவசியமாக தேவைப்படுது. அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் சாதகமான நாளாக தான் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளையும் செலவுகளையும் முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ஏதோ ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் செஞ்சுட்டு வருத்தப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளில் எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சியும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட இன்றைக்கி வந்து கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் அலைச்சலும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக செயல்பட வேண்டியது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பலனுக்கு விளைவுகள் கிடைக்கிறதுக்கு லேட்டாகும். அதனால் நம்பிக்கை இழக்காமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பயணமும் இருக்குது, கூட வந்து அதே மாதிரி அலைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன புரசல் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உறவில் நல்லிணக்கம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டு பெரியவங்கள கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் அதே துணைக்கூடியும் இன்றைக்கி அமைதியாக போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவை சமாளிக்கிறதுக்காக இருக்கிற செலவுகளை இருக்கிற சேமிப்பை கரைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரியவங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் அதை தடைகளை தாண்டி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பலன் உண்டாகக்கூடிய விஷயமா இருக்கும். உங்கள்கிட்ட இன்றைக்கி முக்கியமாக தேவை பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா சாதகமாக தான் சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது. உங்களோட கடின உழைப்பை நம்புங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதி இருக்கும். அதன் மூலிமா உங்களோட சின்னதாக ஏற்படுற தடைகளையும் ஈஸியாக சமாளிச்சுட்டு மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பேசும்போது மட்டும் கவனமாக பார்த்து பேசிங்கனாலே போதும். சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. வார்த்தைகளை மட்டும் கவனம். அதே மாதிரி கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது. இந்த நாளை உங்களோட சாதகமாக ஆக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து சின்னதாக வெளியிலேருந்து சுப செய்திகள் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை நீங்கள் தெளிவாகவும் உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் இப்போ கலந்துக்கிட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். தேவையில்லாத அதிகமாக சிந்திக்காமல் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன்னு ஆர்வமும் இருக்கும், ஆனால் வாங்க மாட்டீங்க. ஏன்னா செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலைகளில் கடினமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் அதிகமான பணி சுமை இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து
தனித்து உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். கடவுளோட அருளால் உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. இருக்கிற வேறுபாட்டை உட்கார்ந்து பேசி தீர்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். பெரிய அளவில் பொருள் வாங்குறேன்னு செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட சின்னதாக பதட்டம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுத்திங்கன்னா போதும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கொண்டு போக முடியும். ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருக்க தான் செய்தும், அதே மாதிரி எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலனுக்கு வாய்ப்பு அளிக்கும். இன்றைக்கி உங்களோட தேவையோ உங்களோட காரியங்களோ முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம். அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைக்கி நாள் முழுக்க மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பெரிய பாதிப்பும் இல்லை, சாதகமான பலனும் இல்லை, நடுநிலையான ஒரு நாளாக இன்றைக்கி மகர ராசிக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சாதகமாக இல்லை. பணி சுமை அதிகம், கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகணும். அதே மாதிரி கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது, தட்டி கொடுத்து வேலை வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பிரச்சனைகளை நீங்களே தேடிக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி இல்லைன்னா தலைவலி சின்னதாக ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ பாதிப்போ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை தெரிகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் விஷயமாக வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். இன்றைக்கி எதிர்பாராத பணவரவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நாளை நல்ல ஒரு நன்மை விளையக்கூடிய நாளாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை தரும். சில விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறம்பட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகளோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பணிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பிணைப்பும் நல்லாவே இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இன்றைக்கி நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஓய்வு இல்லைன்னா மாலை நேரத்தில் ஜாலியாக குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால மனசுக்கும் ஓரளவுக்கு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ரொம்பவும் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் நாள் முழுக்க இது உங்களோட நாளுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி வந்து செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் கொஞ்சமாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டென்ஷன் ஆக வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பளு இருந்தாலும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு வந்து உங்கள் மனசுக்கு இன்றைக்கி திருப்தியை தர மாதிரி இருக்கும். பசங்களால் சின்ன சின்ன நல்லது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக நேரம் நீங்கள் வந்து செயல்படுற மாதிரி இருக்குது. உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பணியில் மூழ்கி இருப்பீங்க. கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நேரம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம், அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. டேக் இட் ஈஸி பாலிசி, இல்லைன்னா சில்லுன்னு போய்கிட்டே இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வரவுகள் இருந்தாலும் அதை தாண்டி செலவுகள் போகிற மாதிரி இருக்குது. டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் டென்ஷன் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியாக நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. நல்ல வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. ஆனால் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலராக சேனலை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். புதுசாக ஏதாவது பலன் சொல்லணும், ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் மூலிமா உங்களோட செயல்களை பூர்த்தி செய்கிறதுக்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.